நேத்து கண்மணி வெட்டியான் கிட்ட போய் ஒரு கொலை விழுன்னு சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. அப்போ அப்போ குழந்தை உருவத்துல வந்திருக்கிறது யாரு? என்னம்மா இது? பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி படுத்துட்டு இருக்கா? அங்க பெருமாளும் அப்படிதான் படுத்திருக்காரு, இங்க பிள்ளையாரு அப்படிதான் படுத்திருக்காரு. அவங்களையெல்லாம் விட்டுட்டு என்ன மட்டும் கேள்வி கேக்குறியே? நீ யாருமா? நான் யாரா? கண்மணி. நீ கண்மணி இல்ல, கண்ணாத்தா. நீ குழந்தை இல்ல, கோட்டை மாரியம்மன். அம்மா, பரவாயில்லையே, காத்தா வந்தா கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். அப்படியும் இந்த ஆத்தாவ அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியே. அம்மா, நீ வீடு தேடி வரணும்னு வருஷம் பூரா விரதம் இருக்கிறவனா? வந்ததுதான் வந்த, கருமாரியா வராம இப்படி கொலைகாரியா வந்திருக்கியே. மனுஷன் கொன்னா அது கொலை, மகமாயி கொன்னா அது சம்ஹாரம். செஞ்ச தப்புக்கு தண்டனை. அம்மா, தப்புக்கு தண்டனை தான் பரிகாரமா? நீ மனசு வச்சா மன்னிக்க முடியாதா? மன்னிப்பா? கண்ண பறிச்சவனுக்கா? அது இந்த காளியாத்தா கிட்ட நடக்கவே நடக்காது. பழிக்கு பழி, அது மாறாத. அதான் பழி வாங்கிட்டியே, என் கண்ணு முன்னாடியே ஒரு உயிரை பலி வாங்கிட்டியே. இன்னும் அவன் கோவம் அடங்கல. திருட்டுக்கு துணையா இருந்தவளை தீர்த்து கட்டிட்டேன். ஆனா எனக்கு விளையா இருக்கிறவன விட்டு வச்சிருக்க. அவனையும் கொன்னாத்தா என்னோட கோவமே அடங்கும். அம்மா, நீ பாம்பா வந்தப்போ உனக்கு பால் ஊத்துன, நீ வேம்பா நின்னப்போ உனக்கு பொட்டு வச்சு பொங்கல் வச்ச. இப்ப நீ நேர்லயே வந்திருக்க, உனக்கு பூஜை பண்ணலானா இப்படி ரத்த பலி கேக்குறியே. என் தாலிக்காக அவர் தப்ப மன்னிக்க கூடாதா? தப்பு பண்றவனை எல்லாம் தாலிக்காக மன்னிச்சா அப்புறம் இந்த காளிக்கு என்ன வேலை? அம்மா, நான் எப்படியாவது என் புருஷன் கிட்ட சொல்லி உன் கண்மலரை வாங்கி தரேன். அவரை விட்டுருமா? நான் தர்மம் கேட்டு வரல, தண்டிக்கத்தான் வந்திருக்கேன். அம்மா, நீ நினைச்சா என் புருஷனை திருத்தி அவரை வாழ வைக்க முடியாதா? கருப்புக்கு வெள்ளை அடிக்கலாம், ஆனா இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியுமா? உன் புருஷனோடது அசுர ஜாதகம். அவனை விட்டு வச்சா தர்மத்துக்கே பாதம். சமயபுரத்து மாறி சமாதானத்துக்கு பாடி. இனிமே சமாதானம் இல்ல, சம்ஹாரம் தான். யோ, உன்னுடைய மந்திர சக்தியை நம்பித்தாயா அம்மனோட கண்மலை எடுக்கிறதுக்கு நான் சம்மதிச்சேன். இப்ப என்ன ஆச்சு? ஏதோ ஒரு சக்தி வந்து என் சிஸ்டர் கொண்டுடுச்சு. அடுத்தது என் உயிருக்கு ஆபத்து. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? நான் மகிஷாசுரனோட மறு அவதாரம். உன்னை அம்மன் அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மனையே நான் அழிச்சிடுறேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. அம்மா, இந்தாங்கம்மா மோரு. உப்பு போட்டு கொண்டு வந்திருக்கேன். உப்பு? அப்ப ஏதோ தப்பு. அம்மாடியோ, நீ உப்பு போட்டு கொடுக்கலனாலும் நான் உன்னை உள்ளளவு நினைப்பேன். சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. நான் கோயிலுக்கு போகணும். சாமியே இங்க இருக்கும்போது கோயிலுக்கு எதுக்கு போகணும்? வேண்டுதல் கோயிலுக்கு போய் நிறைவேற்றதானே முறை. அதான். போயிட்டு வா. அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நீ என் புருஷனை கொல்லக்கூடாது. அம்மா, என்னம்மா பாக்குற? நான் சுமங்கலியா போய்தான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும். அதனால நான் வர்ற வரைக்கும் என் புருஷனை ஒண்ணு செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இதுக்கு பேரு சத்தியமா இல்ல சதியா? அம்மா, எத்தனை நாள் நான் உனக்கு பூஜை பண்ணிருக்கேன். அதுக்காக எனக்கு நீ இந்த சத்தியத்தை பண்ண கூடாதா? சத்தியத்துல என்ன பத்தியம்?
செஞ்சிட்டா போச்சு. இத பாரு, நீ இந்த வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் உன் புருஷனை நான் கொல்ல மாட்டேன். இது சத்தியம். போயிட்டு வா. இது போதும், இது போதுமா? நான் வரேன். அம்மன் ஏமாந்துட்டா. நான் நினைச்சது நடக்க போகுது. மந்திரமூர்த்தி, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையா? என் பொண்டாட்டி கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு என் பொண்டாட்டியை விட்டு அம்மன்ட்ட சத்தியம் வாங்க சொன்னேன். நானும் அதே மாதிரி செஞ்சுட்டேன். அதுக்கு இதுக்கு என்ன லிங்க்? கோயிலுக்கு போனவ திரும்பி வந்தாதானே அம்மன் உன்னை கொல்லுவா. உன் பொண்டாட்டி திரும்பி வரலன்னா? வெரி குட் ஐடியா. உன் பொண்டாட்டிய நான் தீர்த்து கட்டுறேன். ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என் உயிரையே காப்பாத்த போறேன். உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு. எனக்கு அந்த குழந்தைகிட்ட இருக்கிற கண்மலர் வேணும். அதை எடுத்துக்கிட்டு வா. ஏய், என்ன விளையாடுறியா? ஏற்கனவே ஒரு தடவை தலையே போயிடுச்சு. அது என்ன சாதாரண குழந்தையா? சக்தி உள்ள குழந்தை. பயப்படாத, உனக்கு சக்திய நான் கொடுக்கிறேன். உன்னோட கைக்கு சாத்தான் சக்தியை கொடுத்திருக்கிறேன். போய் அந்த குழந்தையோட கண்ணை பறிச்சுக்கிட்டு வா. போ. பறிக்க நினைச்சேன், இருந்தாலும் உன்னை மன்னிச்சேன். ஆனா இப்ப என் பக்கையோட உயிரியை பறிக்க நினைக்கிறியே, இனி உன்னை விட்டு வைக்க மாட்டேன். அவரை கொன்னாக்கா என் கோவமே அடக்கும். நில்லுமா,
நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் நீ என் புருஷனை கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்க. நான் இன்னும் வீட்டுக்கும் போகல, சத்தியமும் முடியல. சத்தியம் முடியலையா? தெய்வம் சத்தியத்தை மறந்ததா சரித்திரமே இல்லடி. ஆனா இவன் உன்னையே சத்தியம் வாங்க வச்சு உன்னையே கொலை பண்ண பார்த்தான். இவனையா மன்னிக்க சொல்றேன்? இனி இவனை விட்டு வைக்க மாட்டேன். டேய், ஆத்தா ஆத்தான்னு வாய் நிறைய கூப்பிட்டது அந்த மகளுக்கு நீ கொடுக்கிற சீதனமா இது? எந்த தாயாவது அவன் மகளை விதவையாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுவாளா? ஆனா நீ ஆசைப்படுற. வா வந்து ஆசை நிறைவேற்றிக்கோ. வா. அடி பாவி மகளே, நீ மட்டும் குங்குமக்காரியா வாழணும். ஆனா நான் குங்குமத்தை எடுத்து நிக்கணும். அப்படித்தானே? அதான் உனக்கு சந்தோஷம். அப்ப வா, உன் மகளோட மாங்கல்யத்தை பறிச்சுக்கோ. வா. அம்மா, தாயே, மனுஷனா பிறந்தும் அரக்கனா வாழ்ந்துட்டேன். மத்தவங்க கண்ணை பறிச்சு தொடலாம மாரியம்மா கண்ணே பறிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. கண்ணை பறிச்ச பாவத்துக்கு இவர் கையை எரிச்சிட்டு இந்த தண்டனையே போதும். இவரை மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. சத்தியத்துக்காக மட்டும் இல்ல, உன்ன மாதிரி உத்தமிக்காகவும் இவனை நான் மன்னிக்கிறேன். அம்மா, என் குழந்தைகிட்ட இருக்கிற உன்னோட கண்மலரை நீயே எடுத்துக்கம்மா, நீயே எடுத்துக்க.